வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னே டமால்னு கீழே போட்டாங்க. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் அடி. கடைசியில் மார்க்கெட்டை பார்க்க வச்சுட்டு 350 பாயிண்ட் அடியில் அடித்து க்ளோஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.5% மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. நமக்கு ஏன்னா நேற்றே காரணங்கள் எல்லாமே தெரியும். இப்போ ட்ரம்ப் பாகவர் என்ன சொன்னார்னா, கிரீன்லாண்ட் மேலே நான் கண்டிப்பாக டேரிஃப் போட்டே தீர்வேன்னு, கிரீன்லாண்டை நான் கண்டிப்பாக வாங்கியே தீர்வேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து ஒரு 8-9 கண்ட்ரி வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லார் மேலேயும் 10% டேரிஃப் போடுறேன்னு சொல்லியிருந்தார் February 1. அதுபோல் என்ன சொன்னார்னா, என் பேச்சை கேட்கலன்னா நான் வந்து என் டேரிஃபை வந்து ஜூனில் நான் 10% 25% ஏற்றுவேன்னாரு. அதுவே மார்க்கெட்டை வந்து நல்லா பயன்படுத்துச்சு. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டம் லேபர் காஸ்ட்னால ஐடியோட ரிசல்ட் எதுவுமே சரியில்லை. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎலோட ரிசல்ட் எதுவுமே சரியில்லை. எல்லாமே இறக்கமாக தான் இருந்துச்சு. அந்த ஒன் லேபர் கோடோட காஸ்ட் வந்து மொத்தமாக ப்ராஃபிட் ஆகிடுச்சு. பேங்க்கோட ரிசல்ட்டுமே எதுவுமே சரியில்லை. ஐசிஐசிஐ பேங்க்கு அவங்க ரிசல்ட்டை நீங்களாம் பார்த்தீங்க. அந்த லேபர் கோஸ்ட்னால அடி வாங்கிருச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து எதுக்கு இது பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவங்களோட நெட் என்பிஏ பார்த்துருந்தோம், அது எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனாலே மார்க்கெட் வந்து பயந்து இன்றைக்கி மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 1.5% அடிச்சிருந்தாங்க. நானும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சம் மேலே ஏறி வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரே அடி. போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா செம இறக்கம். அடி ஒன்றா அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும். நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். டிசிஎஸ் இன்றைக்கி ஒரு 1.5% அடிச்சிருந்தாங்க. விப்ரோ ஒரு 2.5% அடிச்சிருந்தாங்க. டெக் மஹிந்திரா ஒரே இறக்கம். இன்றைக்கி நிஃப்டி இறக்குனதே ஐடி தான். ஐடி வந்து இறக்குறதுல இன்றைக்கி செம ஆட்டம் ஆடிட்டாங்க. அடுத்து டெக் மஹிந்திரா இறக்கும். வேறு இது ஆட்டோ செக்டாரும் ஃபுல்லாக அடி. ஹெச்சிஎல் இறக்குனாங்க. இன்ஃபோசிஸும் இறங்கிருந்துச்சி. விப்ரோ இன்னும் இறங்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ டிசிஎஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கேன். டிசிஎஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக யாராவது கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் தான். டிசிஎஸ் வந்து இப்போ ஒரு 3100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இறங்கி 3000 கீழே போகும் நான் நம்புகிறேன். ஏன்னா ரிசல்ட் வந்து டிசிஎஸில் சரியாக இல்லை. ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. டிசிஎஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போ நீங்கள் எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் டேட்டா பற்றி பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து நீங்கள் நெட்டாக விற்றுட்டு தான் இருக்காங்க. இவங்க எப்போ தான் கொஞ்சம் வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. இவங்க விற்க நம்ம மார்க்கெட் அடி கீழே நாக் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3200 கோடி நெட்டாக விற்றுருக்காங்க. டிஐஎஸ் தான் நம்மளை தினமும் காப்பாற்றுறதே செய்யுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் இறங்காமல் இருக்குன்னா டிஐஎஸ் போட்ட பணம் தான். 4200 கோடி டிஐஎஸ் வந்து பணத்தை உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது ஒன்று தான் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு காப்பாற்றிருக்கு. ஸோ அடுத்து இப்போ நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து 10 கிராம் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு போயிட்டுங்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் கிட்டத்தட்ட 10 கிராம் கோல்டு வந்து இப்போது 1.5 லட்சமாக, 1 கிராம் 13,000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. 13,000 14,000 ரூபா கிட்ட வர ஆரம்பிச்சிட்டு. சில்வர் இப்போ ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு. சில்வர் வந்து இப்போது 3.25 லட்சத்துக்கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு சில்வர்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ கன்சிடர் பண்ணாங்க, எதையும் ஹோல்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று உண்டு. இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நார்மலாக. இப்போ இது எப்போலாம் 70 மேலே போகுது அப்போ வந்து சில்வர் வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு அனலிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோன்னா அது வந்து ரெக்கார்ட் லோன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து 49 ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, சில்வர் வந்து ஒரு வார்னிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ சில்வர் வந்து வாங்குறது வந்து வேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து சில்வரை நீங்கள் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நல்லா இறங்கிருச்சுன்னா மொத்தமாக எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ அடிக்கடி கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. இதை பார்க்க விற்றுட்டே இருங்க. இப்போ வந்து கோல்டு வந்து இப்போ வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குன்னு இது கோல்டு வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு சொல்ல வருது. ஆனால் அப்படி இல்லை. ஸோ சில்வர் வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டு ஜோனுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க இன்றைக்கி சரியான ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட 46% அவங்களோட ப்ராஃபிட்ஸ் தான் ஜம்ப் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3900 கோடி ஜம்ப் ஆகிருக்கு. போன குவார்ட்டரில் இருந்து 2600 கோடி இருந்துச்சு. இந்த குவார்ட்டர் வந்து 3900 கோடி, கிட்டத்தட்ட 46% ஜம்ப் ஆகிருக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ரெவன்யூ வந்து 27% ஏறி இருந்துச்சு போன குவார்ட்டரோட. இப்போ சில்வர் ஏறனாலே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருந்து ஜிங்க்கு ஏற ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு நல்ல ஏற்றமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, இங்கே நெட் ப்ராஃபிட்டும் ஏறி இருக்குது, எல்லாமே ஏறி இருக்குது. ஏன்னா இப்போ சில்வர் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஜிங்க்குக்கு வந்து இவங்க கம்பெனிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாக சில்வரை வச்சு தான் மேனுஃபேக்சரிங் மாதிரியே ஓடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சில்வர் ஏறுறது மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏறிட்டு இருக்குது. சில்வர் எப்போ இறங்குதோ அப்போ தான் இவங்களுக்கு அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா போன இயருக்கும் இந்த இயருக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஹைக் இருந்திருக்கு. எபிட்டாவும் 34% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 46% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. ரெவன்யூ வந்து 27% ஏறி இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஓலா வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் ஓலா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10% இறங்கிருந்துச்சு. நான் பார்க்கச்சே அரௌண்ட் 10% இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனோன்னு ஒரு 8-9% ஏறிச்சு. ஏன்னா ஓலாவில் வந்து அவங்க வந்து அவங்களோட CFO வந்து வெளியே போயிட்டாருன்னு சொன்னாங்க.
யார் அவர் ஹரிஷ் அபிச்சாரணி வந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் வந்து அது யார் அப்பாயின் பண்ணியிருந்தாங்கன்னா தீபக் ரட்சோகின்னு ஒருத்தவங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் சிஎஃப்ஓ வெளியே போனதுனால மட்டும்தான் இந்த ஸ்டாக் இறங்கிருச்சு. இப்போதைக்கு நீங்கள் யாரும் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக் வந்து இவங்க வந்து ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறேன்னு 6 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அந்த மாடலை ரிலீஸும் பண்ணலை. அதே மாதிரி இவங்க தேவையில்லாமல் அவங்களோட செக்டரை விட்டுட்டு போய் பேட்டரி செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நம்ம நம்பவே முடியாது, என்ன நடக்கும் ஏது நடக்குன்னே தெரில. ஸோ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 9% ஸ்டாக் இறங்கிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 289 கோடி வந்து யாரோ பிளாக் டீலில் விற்றுருக்காங்க போல். ஸோ அதனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 9% அடிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து யாராவது கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட. இப்போதைக்கு இது கன்சிடர் பண்ணுற ரேஞ்ச் இது கிடையாது, இன்னும் நல்லா இறங்க வேண்டிய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். நான் ஒரு வேளை இறங்கிச்சுன்னு நான் உங்களுக்கு அப்போ வந்து சொல்கிறேன், அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணால் மட்டும் போதும். இப்போதைக்கு இது வந்து ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்லை. ஆனால் இது இறங்கிட்டு வந்துட்டுருக்கு, இறங்கின பிறகு நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது கீலி கேலக்ஸி க்ரூசர்னு ஒரு மாடல் வந்து லேண்ட் ரோவர் மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஜேஎல்ஆருக்கு வந்து ஒரு டஃப்பாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மாடல் அப்படியே டிக்டோ ஜேஎல்ஆர் மாதிரி, அதாவது லேண்ட் ரோவர் மாதிரியே வச்சு எவ்வளோ பேர் தான் டாடா மோட்டார்ஸ்க்கு எதிரியாக வருவாங்கன்னே தெரில. இவங்க டாடா மோட்டார்ஸ்க்கு மொத்தமாகவே யூகே, அதுக்கடுத்து அமெரிக்காவில் இப்போ டங்குவார் வந்துட்டு இருக்குது. டாரிஃப் போட்டு ட்ரம்ப் போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரில. அதனால் அங்கே அமெரிக்காவில் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யூகேயில் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் 1% மட்டும் ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து அவங்களுக்கு வந்து சைனாவில் பார்த்தா ஹெவி காம்படிஷன் இருக்குது டாடா மோட்டார்ஸுக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு தலைவலியான ஸ்டேஜில் தான் உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அதனாலே இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் இந்த செய்தியை பார்த்த பிறகு டாடா மோட்டார்ஸை ஒரு 2% அடிச்சிருந்தாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சு பேசிகிட்ருக்கேன். ஸோ இவங்க வந்து எப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ரொம்ப ப்ரெஷர் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்ருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அவங்களோட இவாக்கோ வந்து வாங்கின பிறகு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் போகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்போ பிரச்சனை இல்லை. டாடா மோட்டார்ஸில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டான்னு யாராவது கேட்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நல்லா இறங்க வேண்டியது இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி வருது. நான் அன்றைக்கி நம்ம ரிசல்ட்டை பார்க்கச்சே பேசலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் இறங்கிச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல என்டர் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கின பிறகு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. சவுத் இந்தியன் பேங்க்லோட ஓனர், அதாவது பிஆர் சேஷாத்ரி என்ன சொன்னார்னா, இவர் வந்து இந்த கார்ப்பரேட் பேங்க் லோன் எல்லாத்தையுமே நான் குறைக்க போகிறோம். அதாவது இப்போ இவங்க வந்து கார்ப்பரேட் பேங்க் லோன் வந்து கிட்டத்தட்ட 40% வச்சுருக்காங்க. அதை நாங்கள் குறைச்சி அதை வந்து எம்எஸ்எம்இக்கும் ரீட்டைல் இவங்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவங்க கார்ப்பரேட் லோன் புக்கை குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் லோன் புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்டை வளர்க்க முடியாதுன்னு நினச்சி இவங்க வந்து கார்ப்பரேட் லோன் புக்கை குறைச்சிட்டு அது மூலமாக எம்எஸ்எம்இ ரீட்டைல் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரீட்டைல் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இது மூலம் என்ன ஆகுனா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஹையாக வைக்கலாம். அது மூலமாக என்னென்னா இவங்களோட ப்ராஃபிட்டை வளர்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எம்எஸ்எம்இ ரீட்டைல் ரீட்டைல்குள்ளே போச்சு என்னெல்லாம் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி ஏற்படும். என்னென்னா அவங்க வந்து லோனை அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஹை ரிஸ்க் மாதிரி தான். ஹை ரிவார்ட் கேட்டகரி உள்ள தான் இவங்க போகிறாங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல பேங்க் தான். இப்போ கன்சிடரேஷன் ரேஞ்சிலலாம் இல்லை. ஸோ கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு 70% 80% லாபத்தில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் முடியும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இறங்கினா அதுக்கடுத்த கன்சிடரேஷன் பற்றி யோசிக்கணும். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிப்லா வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சிப்லா வந்து இப்போதைக்கு கன்சிடரேஷன் ரேஞ்சிலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சிப்லா வந்து கன்சிடரேஷன் ரேஞ்சு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டை ஒரு ஃபஸ்ட் சப்போர்ட்டை உடச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் கீழே வந்துருந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ வந்து இந்த ரேஞ்ச் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக யாராவது வாங்க போகிறோம்னு நினச்சா இந்த ரேஞ்ச் வந்து ஓகே, குட்டான ரேஞ்சாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இறங்கினா வந்து ரிஸ்க் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பேங்க்கில், இந்த ஃபார்மா செக்டரில். ஸோ ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஃபார்மாவோட டேரிஃப்க்கு இன்னும் ஒரு பதில்னு சொல்லும். ஸோ அந்த டேரிஃப் வந்து என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த இது ஏறுமா இறங்காது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷமாக 1.5 வருஷமாக வந்து கன்சால்டேஷன் பேஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட்டில் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம கீழே இறங்க மூலமாக ஒரு ப்ராபமும் உண்டு, ஃபாலிங் லைஃபை கேட்ச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது இன்னும் இறங்கிட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிதான்னு பார்ப்போம். நின்ன பிறகு இது கன்சிடர் பண்ணுறது தான் நல்ல சான்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.